ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான புளிசாதம் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ நல்லா செஞ்சாலும் கோயிலில் கொடுக்குற புளிசாதம் அவ்வளோ டேஸ்டியாக தாங்க இருக்கும். எங்கள் அம்மாவுமே ரொம்ப நல்லா செய்வாங்க. கரெக்டாக இன்னைக்கு வீடியோ எடுத்தப்ப நான் கோயிலுக்கு போயிருந்தேன். பிரசாதமும் எனக்கு புளிசாதமே தான் வந்துச்சு நிஜமாவே. இந்த புளிசாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஒரு தனியாக ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடித்து வர அளவுக்கு விட்டுட்டு எடுத்துருங்க. மற்ற ஸ்பைசஸ் கூட போடுறப்ப சில சமயம் சரியாக வறுப்படலைன்னா கசப்பு வரும். கொத்தமல்லி விதை, மிளகாய் அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இது எவ்வளோ நேரம் வறுக்கிறதுன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா நல்லா அது வாசம் வரும், கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதுக்கும் நல்லா வாசம் வரும். கருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு ஒரு குறை இருக்கும். அப்படி இருந்ததுன்னா லேசாக எண்ணெய் ஊற்றி அந்த கடலைப்பருப்பை வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக போகாமல் நீங்கள் பயப்படாமல் வறுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. 2 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருங்க. ஒரு பெரிய வாணலியில் காஞ்சதும் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் போட்டு பொரிச்சு விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுலேயே கடலைப்பருப்பும் போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு வாசம் வரும். அப்போ காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கோங்க. கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றிடலாம். புளி நல்லா கொதிக்கட்டும். இது கூட மஞ்சத்தூள், உப்பு ஒரு 2-3 டீஸ்பூன் போடுற அளவுக்கு இருக்கும். பத்தலைனாலும் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. புளி சேர்க்குறப்ப எப்போவுமே உப்பு ஜாஸ்தியாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். கருவேப்பிலையும் கூடயே சேர்த்திக்கோங்க. இந்த புளிக்காய்ச்சல் ஒரு 2 மாதத்துக்கு கூட கெடாது. நல்லா இப்போ சுருண்டு எண்ணெய் பிரியிற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ கடைசியில் இந்த நிலக்கடலை, ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் முந்திரி கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதை கிளறி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ரைஸில் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 to 4 பேர்த்துக்கான ஒரு ரைஸ் அளவு போட்டுக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு, பெரிய ஒரு பவுல் அளவுக்கு. இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் புளிக்காய்ச்சல் போட்டால் போதும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படி கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் லேசாக மேலால் ஊற்றி கிளறி விட்டுக்குங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அவ்வளோ சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.